அஞ்சனாதேவி என்ற பெண் குரங்கிற்கும் கேசரி என்ற ஆண் குரங்கிற்கும் மகனாய் பிறந்தவர்தான் இந்த அனுமான். ஆஞ்சநேயரின் தாயார் அஞ்சனாதேவி முற்பிறவியில் பிரம்மாவின் சபையில் ஒரு ஆடல் அழகியாய் இருந்தார். தவம் ஏற்றி கொண்டிருந்த ஒரு முனிவரின் தவத்தை கலைத்ததற்காக சாபம் பெற்று குரங்காக மாறினார். மரபு வகி கதையல்ல இது. சொல்லப்பட்ட கதை என்னன்னா, ஒரு முறை ஒரு குரங்கு ஆசனம் இட்டு தவம் செய்திருந்ததை பார்த்தால் அஞ்சனாதேவி. அதை பார்த்து சும்மா இராமல் அந்த குரங்கின் மீது பழங்களை எறிந்து விளையாடினார். உடனே அந்த குரங்குடைய தவம் கலைந்தது. எழுந்து ஒரு முனிவராக மாறியது. கடும் கோபம் கொண்ட அந்த முனிவர் அஞ்சனாதேவி யார் மீதாவது காதல் கொண்டால் அந்த தருணமே குரங்காக மாறிவிடுவாள் என சாபமிட்டார். தான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு மன்றாடினாள் அஞ்சனாதேவி. தனக்கு குரங்கு முகம் இருந்தாலும் தன் காதலன் தன்னை நேசிக்க வேண்டும் என்றும் சிவபெருமானின் அம்சமே தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்றும் வரம் வேண்டினாள். மனமிறங்கிய முனிவரும் அப்படியே ஆகட்டும், சிவபெருமானின் அம்சமாக மகன் பிறந்தவுடன் உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் என அருள் பாலித்தார். பிறகு முனிவரின் சாபத்தால் பல நாளும் பூமியில் பிறந்து ஒரு காட்டில் வசித்து வந்தாள். ஒரு நாள் காட்டில் ஒரு ஆடவனைக் கண்டு அவன் அழகில் மயங்கி அவன் மேல் காதல் கொண்டாள். காதல் கொண்ட அந்த தருணமே அவள் குரங்காக மாறிவிட்டாள். அவள் அருகில் வந்த அந்த ஆண் தன்னை கேசரி என்றும் தான் குரங்குகளின் அரசன் என்றும் கூறினாள். குரங்கு தலையை கொண்ட மனிதனான அவளால் நினைத்த நேரத்தில் மனிதனாகவும் குரங்காகவும் உருமாற முடியும். இதை கண்டு ஆச்சரியமடைந்தாள் அஞ்சனாதேவி. தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அஞ்சனாதேவியிடம் கேட்டாள். அந்த காட்டிலேயே அஞ்சனாதேவியும் கேசரியும் கந்தர்வ முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு பிறகும் சிவபெருமானை நினைத்து எப்போதும் அவள் தவத்தில் இருந்தாள். அஞ்சனாதேவி இதனால் மனம் குளிர்ந்த சிவபெருமான் என்ன வரம் வேண்டும் என கேட்டார். முனிவரால் தனக்கு கிடைத்த சாபத்தில் இருந்து விமோச்சனம் பெற சிவபெருமானே தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என கோரினாள். அப்படியே ஆகட்டும் என வரம் கொடுத்தார் சிவபெருமான். அதே சமயம் அயோத்தியாவின் அரசரான தசரத சக்கரவர்த்தியும் பிள்ளை வரம் வேண்டி புத்திர காமேட்டிஷி யாகத்தை நடத்தி கொண்டு இருந்தார். இதனால் மலம் குளிர்ந்த அக்னிதேவன் தசரதரிடம் புனிதமான பாயாசத்தை கொடுத்து இதனை சரிசமமாக உன்னுடைய தேவியாருக்கு பங்கிட்டு கொடு என்று கூறினார். தசரதனும் தன்னுடைய பட்டத்து ராணியான கௌசல்யா கோஷலைவிற்கும் கைகேயிக்கும் இரண்டாக பிரித்து கொடுத்தார். அவர்கள் இருவரும் தங்களுக்கு அளிக்கப்பட்ட பிரசாதத்தினை சரிபாதியாக பிரித்து 2 பங்காக சுமத்ராவுக்கு கொடுத்ததினால் அவளுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தது என மரபு வகி கதைகள் சொல்வார்கள். தசரதன் அந்த பிரசாதத்தை தன் மனைவியாருக்கு கொடுக்கும்போது அதில் சிறிதளவு பிரசாதத்தை ஒரு பறவை எடுத்துச் சென்று அஞ்சனாதேவி தவம் புரிந்த இடத்திற்கு விட்டு சென்றது. காற்றின் கடவுளான வாயு பகவானிடம் அந்த பிரசாதத்தை அஞ்சனாதேவியின் கைகளில் போடுமாறு சிவபெருமான் கட்டளையிட்டார். பாயாசத்தை பார்த்த அஞ்சனா மிகவும் சந்தோஷத்துடன் அதை உண்டாள். அதனை உண்ணும்போது சிவபெருமானின் அருளை அஞ்சனாதேவி உணர்ந்தாள். அதன் பிறகு குரங்கின் முகத்தை கொண்ட ஒரு மகனை பெற்றெடுத்தார் அஞ்சனாதேவி. அக்குழந்தை சிவனின் அம்சமே ஆகும். அந்த குழந்தை பல பெயர்களில் அழைக்கப்பட்டது. ஆஞ்சநேயன் அஞ்சனாவின் மகன், கேசரி நந்தனா கேசரியின் மகன், வாயுபுத்திரா அல்லது பவன் புத்திரா வாயுதேவனின் மகன். அந்த குழந்தை தன்னுடைய குழந்தை பருவத்திலேயே மிகுந்த புத்திசாலியாகவும் பலசாலியாகவும் விளங்கி வந்தார். அவர்தான் அனுமன். தன் தந்தை கேசரி மற்றும் தாய் அஞ்சனாதேவியின் சக்திகளை அவர் பெற்றார். வாயுதேவனின் மகன் என்பதால் காற்றைப் போல மிக வேகமாக செயல்பட்டார். ஆஞ்சநேயரின் பிறப்பால் அஞ்சனாதேவி தன் சாபத்திலிருந்து விமோச்சனம் பெற்றார். சாப விமோச்சனம் பெற்ற அஞ்சனாதேவி வான் உலகுக்கு திரும்பினாள். பின்னர் ராமபிரானின் தீவிர பக்தரானார் அஞ்சநேயர். ராம ராவண யுத்தத்தில் பெரும் பங்கு வகித்து ராமர் கைகளினாலே சிரஞ்சீவி வரம் பெற்றார். பிரம்மச்சாரிய விரதம் கடைபிடிப்பவர்கள் ஆஞ்சநேயரின் பெயரிலேயே அந்த உறுதிமொழி எடுப்பார்கள். அப்படி இருக்க பிரம்மச்சாரியான ஆஞ்சநேயருக்கு மகன் உண்டு அப்படின்னு சில கதைகள் சொல்வது உண்டு. அந்த கதைகளை இன்று பார்க்கலாம். அதாவது ராம ராவண யுத்தத்தின் போது ராவணனின் நம்பிக்கைக்குரிய பராக்கிரமமிக்க புதல்வன் மேகநாதன் என்னும் இந்திரஜித் கொல்லப்படுகிறான்.
அதனால் பயந்து போன ராவணன் தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரனும் பாதாள இலங்கையின் அரசனுமான மயில் ராவணனை உதவிக்கு அழைக்கிறான். மயில் ராவணன் ஹகிராவணன் எனவும் அழைக்கப்படுகிறான். மயில் ராவணன் ராவணனுக்கு ஆறுதல் கூறுகிறான். கவலைப்படாதே, நாளை ராமனும் லட்சுமணனும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்கிறான். இதை விபீஷணன் அறிந்து கொண்டான். அவன் சுக்ரீவனிடம் ராமனிடமும் அனுமனிடமும் சொல்லிவிட்டான். அனுமன் உடனே தன் வாளால் ஒரு கோட்டையை போன்று உருவாக்கி அதில் ராமனையும் லட்சுமணனையும் வைத்து பாதுகாக்கிறான். மயில் ராவணன் தன்னுடைய மாயாஜால வித்தைகளால் பலமுறை ராமலட்சுமணரை நெருங்க முயன்றும் ஒவ்வொரு முறையும் அனுமானால் அது முறியடிக்கப்படுகிறது. இறுதியாக மயில் ராவணன் விபீஷணனின் உருவம் எடுத்து அனுமானின் கவச கோட்டைக்குள் நுழைகிறான். ராமலட்சுமணர்களை மயக்கத்தில் ஆழ்த்தி அவர்களை பாதாள உலகிற்கு கடத்தி செல்கிறான். உண்மையான விபீஷணன் வர ஹனுமனுக்கும் அவனுக்கும் சண்டை வரும் நிலை வருகிறது. விபீஷணரே, மயில் ராவணனின் தந்திரத்தை தெளிவாக சொல்கிறேன். அவர்கள் இருவரும் ஆபத்தில் இருக்கின்றனர். அவர்களை உடனடியாக காப்பாற்ற வேண்டும். இல்லை எனில் மயில் ராவணன் அவர்களை சண்டி தேவிக்கு பலி கொடுத்து விடுவான் என எச்சரிக்கிறான். இந்த நிலையில் மயில் ராவணன் இருவரையும் சண்டி தேவிக்கு பலி கொடுக்க தயாராகிறான். அப்போது பாதாள உலகிற்கு செல்ல முயற்சிக்கும் போது அந்த பாதாள உலகின் கதவை காவல் காக்கும் ஒரு உயிரினத்தால் கடும் சவாலை அனுமன் எதிர்கொண்டார். அந்த உயிரினம் பாதி குரங்காகவும் பாதி ஊர்வனவாகவும் இருந்தது. அவன் தன்னை மகர்வாஜா, தமிழில் மச்ச வல்லவன் என்று அழைக்கப்படுகிறார் என்றும் தான் ஆஞ்சநேயரின் மகன் என்றும் ஆஞ்சநேயரிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். ஆஞ்சநேயருக்கு ஒரு மகன் இருப்பது யுத்த களத்தில் தன் எதிரியான அவனை பார்க்கும் வரை அவருக்கே தெரியாது என்பது உண்மையில் சுவாரஸ்யமான விஷயமாகும். வியக்கத்தக்க கருத்துக்களை கொண்டது இந்து புராணங்கள். அவைகள் படிப்பதற்கு மிகவும் புதிராகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். மகாபாரதத்தில் தேவர்களின் அருளால் பாண்டவர்களை கருவில் சுமந்தார் குந்தி தேவி. அதேபோல காந்தாரியோ 101 குழந்தைகளை கருவில் சுமந்தார். அதுபோலதான் ஆஞ்சநேயரின் மகனான மகர்வாஜாவும் வியக்கத்தக்க கருவின் மூலமாக தான் பிறந்தார். ஆஞ்சநேயரின் மகன் கருவானதை பற்றியும் ஆஞ்சநேயரை அவனை சந்தித்தது பற்றியும் 2 விதமான கதைகள் கூறப்படுகிறது. ஆனால் இந்த 2 கதைகளும் சொல்வது ஒன்றைத்தான். ஆஞ்சநேயருக்கு ஒரு மகன் இருந்தான் என்பதே. மகர்வாஜா ஆஞ்சநேயருக்கு மகனாக மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய போர் வீரனாகவும் இருந்தான். வால்மீகி ராமாயணத்தில் மகர்வாஜா பற்றி சொல்லப்படும் போது ஒரு முறை ஆஞ்சநேயர் நதியில் குளித்து கொண்டிருந்தார். அவர் உடம்பில் ஏறியிருந்த சூட்டினால் அவருடைய விந்தணு ஆற்றில் கலந்து கொள்ளது. அது மகர் என்ற மீன் போன்ற உருவத்தில் இருந்த ஓர் உயிரினத்திடம் சென்றது. அதனால் ஒரு கருவையும் அது பெற்றது. பின்னர் ராவணனின் உறவினர்களான ஹகிராவணாவும் மகிராவணாவும் நதிக்கரையில் பாதி குரங்கு பாதி மீன் வடிவில் ஒரு குழந்தையை பார்த்தனர். அதை எடுத்து அதற்கு போர் பயிற்சி கொடுத்து சிறந்த வீரராக்கினர். அதுவே மகர்வாஜா என்று சொல்லப்படுகிறது. கம்போடியா மற்றும் தாய் பதிப்புகளான இராமாயணத்தில் அனுமனின் மகன் மச்சானு என்று அழைக்கப்பட்டான். ஆஞ்சநேயருக்கும் ராவணனின் கடற்கன்னி மகளான சுவர்ணமச்சாவிற்கும் ஸ்வர்ணா என்றால் தங்கமச்சா என்றால் கடற்கன்னி என்று அர்த்தம். பிறந்தவன்தான் மச்சானு. சில பதிப்புகளில் விந்தணு தண்ணீரில் சென்ற அதே கதை தான் கூறப்படுகிறது. ஆனால் அது சென்றது மகாராவிற்கு பதில் ராவணனின் கடற்கன்னி மகளான சுவர்ணமச்சாவிடம் என்று கூறப்படுகிறது. ராமர் இலங்கைக்கு பாலம் கட்டிக்கொண்டு இருந்த சமயத்தில் அந்த பணிகளை செயல்படாமல் இடையூறு செய்ய ராவணன் தன்னுடைய கடற்கன்னி மகளான சுவர்ணமச்சாவையினையும் அவளது கூட்டாளிகளையும் பாலம் கட்டும் இடத்திற்கு அனுப்புகிறான். வானரப்படைகள் கடலில் இடும் பாறைகள் இரவில் காணாமல் போயின. இந்த மர்மத்தை கண்டுபிடிக்க ஹனுமன் கடலின் அடியில் பாய்ந்து செல்கிறார். அங்கே ராவணனின் அழகிய மகளான சுவர்ணமச்சாதான் காரணம் என தெரிந்து கொள்கிறார். மேலே இருக்கும் ஓவியமானது ராவணன் தன்னுடைய கடற்கன்னி மகளுக்கு பாலத்தை தகர்க்க உத்தரவிடுவதாக கூறப்படும் தாய்லாந்து இராமாயண ஓவியம். ராவணனின் மகள் சுவர்ணமச்சாவினை பார்க்கிறார் அனுமன். அவள் உத்தரவின்படி
மற்ற கடல் கன்னியர் கடலில் வீசப்பட்ட பாறைகளை தூக்கி வேறு இடத்தில் சேர்த்து கொண்டு இருந்தனர். அதை அனுமன் தடுக்கும்போது ஆரம்பத்தில் அனுமனுக்கு போக்கு காட்டிக் கொண்டு இருந்த சுவர்ணமச்சா இறுதியில் அனுமனின் நல்ல உள்ளம் தெரிந்து கொண்டு அனுமன் மேல் காதல் கொண்டாள். அனுமனும் சுவர்ணமச்சா அழகில் மயங்கி இருவரும் ஒன்றாக இணைந்தனர். அதில் பிறந்த மகன்தான் மச்சானு என்று சொல்லப்படுகிறது. மேலும் கம்போடியா மற்றும் தாய் பதிப்புகளான இராமாயணத்தில் ராவணனின் படையுடன் நடந்த ஒரு போரின் போது இடுப்புக்கு மேல் குரங்கை போலவும் இடுப்புக்கு கீழ் மீனை போலும் இருந்த சக்தி வாய்ந்த ஒரு எதிரியை எதிர்கொண்டார் அனுமர். விளையாட்டாய் அதனை வென்றுவிடலாம் என்று நினைத்தார். ஆனால் அந்த உயிரினமோ கொஞ்சமும் சோர்வின்றி அவரோடு போரிட்டது. நீண்டு கொண்டே போக, இவ்வளவு வீரத்தோடு சண்டையிடும் நீ யார்? உன் பெற்றோர் யார் என கேட்டார் அனுமன். அந்த உயிரினம் சொன்ன பதில் அனுமனையே அதிர செய்தது. தன்னுடைய தாய் சுவர்ணமச்சா எனவும் தந்தை வல்லமை மிக்க வானர வீரரான வாயுபுத்திரன் அனுமன் என்றும் கூறியதை கேட்டு வியந்த ஆஞ்சநேயர் தான் ஆஞ்சநேயர் என்றும் தான் ஒரு பிரம்மச்சாரி என்றும் கூறினார். இருப்பினும் தியானத்தின் கண்களை மூடிக்கொண்ட ஆஞ்சநேயர் மகர்வாட்சா பிறப்பின் பின்னணியில் நடந்த நிகழ்வுகளை கண்முன் கொண்டு வந்தார். தன் மகனை அடையாளம் கண்டு கொண்ட ஆஞ்சநேயர் உடனே நடுவானில் பாதி வழியில் சென்று கொண்டிருந்த தன் ஆயுதத்தை நிறுத்தினார். தன் மகனான மகர்வாஜாவை அணைத்து கொண்ட ஆஞ்சநேயர் தன் ஆசீர்வாதங்களையும் வழங்கினார். எது எப்படி இருந்தாலும் தந்தையும் மகனும் ஒருவருக்கொருவர் யாரென தெரியாமல் போரில் மோதிக்கொண்ட போதுதான் தனக்கு ஒரு மகன் இருப்பதை ஆஞ்சநேயர் தெரிந்து கொண்டார். பின்னர் மக்ரபாஜாவின் ஒத்துழைப்புடன் பாதாள உலகிற்கு செல்கிறார் அனுமன். அங்கே மயில் ராவணன் மிக பலம் பொருந்திய படைகளுடன் போர் செய்கிறார். ராவணன் முதல் அம்பிலேயே கொல்லப்படுகிறான். மயில் ராவணன் பலம் கொண்ட மட்டும் போர் செய்யும் காரணம் பிரம்மன் கொடுத்த வரம். அப்போதுதான் அனுமனுக்கே தெரிய வருகிறது. அதாவது மயில் ராவணனின் உயிர் ஏதோ ஒரு மலைக்கு அடியில் இருக்கும் ஒரு பெட்டியுள் அவனது உயர் நிலைகளாக இருக்கிறது. அதுவும் 5 வண்டுகளாக இருக்கிறது. அந்த 5 வண்டுகளையும் ஒரே அடியில் அடித்தால் மட்டும் அவனை கொல்ல, எனில் அவனை எதிர்த்து போரிடுபவன் இறந்து போவான் என மயில் ராவணனுக்கு ஒரு வரம்புண்டு. இந்த நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த பெட்டியை தூக்கி வருகிறார் அனுமன். போரின் போது அவன் முன்னே அதை திறக்கிறார். 5 வண்டுகளும் பறக்கும் போது அனுமன் 5 முகங்களை தரித்து 5 வண்டுகளையும் கடித்து தின்கிறார். அதனால்தான் அவருக்கு பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்னும் பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படியாக மயில் ராவணனும் கொல்லப்படுகிறான். உஜ்ஜயினி நகரத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் ஷான்வர் என்ற இடத்திற்கு அருகில் ஒரு அனுமன் கோவில் இருக்கிறது. இந்த கோவிலின் சிறப்பே இங்கிருக்கும் அனுமன் சிலை தலைகீழாக இருப்பதுதான். இதனால் இந்த கோவில் உல்டா அனுமன் என்று சொல்லப்படுகிறது. எதுக்கு இந்த கோவிலை பற்றி பார்க்கிறோம்னா, மயில் ராவணன் ராமனையும் லட்சுமணனையும் மயக்க நிலையில் பாதாள உலகத்திற்கு கடத்தி சென்றபோது அனுமன் இந்த வழியாகத்தான் பாதாள உலகத்திற்கு சென்று அவர்கள் இருவரையும் மீட்டு வந்தாராம். அப்படி அனுமன் தலைகீழாக பாதாள உலகத்திற்கு புறப்பட்ட இடம் இதுதான் என சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் இருக்கும் 2 பாரிஜாத மரங்கள் மிகவும் பழமையானவை. இந்த மரங்களில் அனுமன் குடியிருப்பதாக ஐதீகம் உண்டு. இங்கே அனுமனின் மகனாக கருதப்படும் மகர்த்வஜனுக்கு ஒரு சந்நிதி இருக்கிறது. மேலும் ராமன், சீதை, லட்சுமணன், சிவன் மற்றும் பார்வதி ஆகியோரின் சிலைகளும் உள்ளன. இந்த கதைகளின் மூலம் புகழேந்தி புலவர் எழுதிய மயில் ராவணன் கதைகளில் இருந்துதான் எடுக்கப்பட்டது. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? மறக்காம
கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.